சட்டப்பேரவையில் கச்சத்தீவு மீட்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதுவும் திமுகவின் நாடகம் என விமர்சனம் செய்திருக்கிறார். கச்சத்தீவு மீட்பது குறித்தும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி 1974ஆம் ஆண்டு மத்தியில் உள்ள ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அப்போது தெரிவித்ததாகவும் தற்போது இது தொடர்பான விவாதத்தின் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நாடகம் என அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்து மத்திய அரசு எந்தவிதமான ஆக்கப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் கச்சத்தீவு மீட்பது குறித்து பேரவையில் ஒருமனதாக தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதனை நாடகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக நமது தொலைபேசி வாயிலாக தனது கருத்துக்களை பகிர்வதற்காக திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இப்போ இந்த சட்டப்பேரவையில தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்த நிலையில அது திமுகவோட நாடகம் அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலைக்கு அரசியலே தெரியாதுங்க. அவர் ஏதோ அடாராடி பேசிட்டு இருக்காரு தவிர கச்சத்தீவு பிரச்சனை வந்தபோது நாடாளுமன்றத்தில் எங்கள் குழு தலைவராக இருந்த இரா செழியன் அவர்களும் மற்றவர்களும் கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில கலைஞர் அவர்கள் அதற்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு பூராவும் கண்டன கூட்டங்கள் நடைபெற்று நானே அந்த விழுப்புரத்தில் OP ராமன் அமைச்சரோடு கலந்து கொண்டு பேசினேன். இந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியாது. காரணம், அவர் அப்ப பிறக்கவே இல்லை. இதெல்லாம் நடக்கும்போது பிறக்காத ஒருவர் அதனப்பசித்தனமாக அறிக்கை விடுவதும் பெட்டிகளை அளிப்பவர்களுக்கு எனக்கு துரதிருஷ்டம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. சார், தொடர்ந்து 50 ஆண்டுகளாகவே திமுக இந்த கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல மீனவர்களோட கைது நடவடிக்கை தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த 50 ஆண்டுகளாக அவங்க நாடகம் தான் செய்யறாங்க அப்படின்ற இந்த அண்ணாமலையோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா சார், அது ரொம்ப பகிரங்கமா இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க ராமர் கோயில நாடகம் நடத்தி 2 எலெக்ஷன் தள்ளிட்டாங்க. 3வது எலெக்ஷன் வைக்க பார்த்தாங்க. அதுல அந்த நாடகம் எடுபடாம மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேற ஒரு பிரச்சனைக்காக போறாங்க. இந்தி பிரச்சனை எடுக்கிறாங்க. நாடகம் ஆடுவது பிஜேபி தானே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. நாடகம் எழுதுறதுக்கு வசனமோடு தான் நாங்கள் எழுதி கொடுத்து எங்க நாடகத்தில் நடிக்கதான் இருப்பாங்களே தவிர நாங்கள் நடிச்சுக்கிட்டு பழம் கிடையாது. நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். இவர் எப்ப வந்தார் அரசியலுக்கு? இவருக்கு என்ன தமிழ்நாட்டுடைய வரலாறு அரிச்சுடி தெரியுமா அண்ணாமலைக்கு? கச்சத்தீவு பிரச்சனையில் நாங்கள் இந்திரா காந்தி எந்த அளவுக்கு எடுத்தோம், தீர்மானம் போட்டோம், கண்டனம் கூட்டம் நடத்தணும். அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் பேசிக்கொண்டு தான் வருகிறோம். இப்போ மோடி போறாருல்ல 5ஆம் தேதி கச்சத்தீவு மீட்டுட்டு வர சொல்லுங்க. அங்க கைதியாருக்கு ஒரு கச்சத்தை கூட மீட்க வேணாம். 149 மீனவர்கள் இந்த 2 மாசத்துல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. போறாருல்ல, அங்க போய் வரும்போது 6ஆம் தேதி ராமேஸ்வரம் பாலத்தை திறக்கும் போது ராமேஸ்வரம் மீனவர்களை 149 பேரை கூட அழைச்சிட்டு வந்தாருன்னா திமுக அவருக்கு பாராட்டு கூட நடத்த தயார். சார், இணைப்புல உங்க கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார்.